Daily. Taste the Daily. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் காலமானார். ஜார்ஜியாவின் பிளைன்ஸில் உள்ள வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் கார்ட்டர் காலமானதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவின் 39வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜிம்மி கார்ட்டர் 1977 முதல் 1981 ஆண்டு வரை பொருளாதார நெருக்கடிகளால் சூழப்பட்ட நிலையிலும் சிறப்பாக பணியாற்றினார். கேம்ப் டேவிட் உடன்படிக்கையின்படி மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையே நீடித்த போரை முடிவுக்கு கொண்டு வந்ததில் கார்ட்டரின் பங்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. மனிதாபிமான பணிகளுக்காக 2002 அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட நிலையில் தனது 100வது வயதில் ஜிம்மி கார்ட்டர் காலமானார். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி பாகிஸ்தானில் மாபெரும் பேரணி நடைபெற்றது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேல் நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஜமாத்-இ-இஸ்லாமி கட்சி போராட்டம் நடத்தியது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு ஹமாஸை ஒரு சட்டப்பூர்வமான இராணுவ படையாக அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். போருக்கு மத்தியில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நெதன்யாகுவிற்கு சிறுநீர் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் புரோஸ்டேட் நீக்க அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் அறிவுறுத்திய நிலையில் நேற்று மாலை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் வெற்றிகரமாக தொற்று அகற்றப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஆனால் சில நாட்கள் அவர் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்பதால் நீதி அமைச்சரான யாரிவ் லெவின் தற்காலிக பிரதமராக பணியாற்றுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காசா நகரின் மையப்பகுதியில் உள்ள அல் வாஃபா மருத்துவமனை மீது இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்பகுதியின் முக்கியமான மருத்துவமனையின் மேல் மாடியில் உள்ள எக்ஸ்ரே பிரிவை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் கட்டடம் முழுவதும் சேதமடைந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்த பலர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மருத்துவமனையின் மேல் கட்டடத்தில் ஹமாஸ் குழுவினர் பதுங்கியிருந்ததாகவும் அவர்களை குறிவைத்தே தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேல் ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.